துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஜோலார்பேட்டையில் ஆர்ப்பாட்டம். டிடிஎஸ் என்றால் என்ன எடுத்துரைக்கும் பெண் ஆசிரியர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வட்டார கல்வி அலுவலரை கண்டித்து ஜோலார்பேட்டை நகராட்சி வக்கணம்பட்டி பகுதியில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளி முன்பு 17/2/2025 மாலை 5 மணியளவில் தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் ஜோலார்பேட்டை வட்டார கல்வி அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் மகேஸ்வரியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வட்டத் தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் டிடிஎஸ் பற்றி எடுத்துரைக்கும் பெண் ஆசிரியர்கள். டிடிஎஸும் பண்ணல. ஒவ்வொரு ஆடிட்டர்கிட்ட போய் பார்த்தா அந்த 2018-19 26 ஏஎஸ் ஃபார்ம் எடுத்து பார்த்தா டேக்ஸ் டெபாசிட்ல 0ன்னு காமிக்குது. இதுக்குள்ள எந்த டிசிஸுமே டிடிஎஸ் பண்ண கிடையாது. எல்லாருக்கும் மெயிலும் லெட்டரும் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. எங்களுக்கு இதுக்கு ஆரம்பத்தில் எது என்னன்னு எங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் திரும்ப சரி அடுத்த வருஷம் பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் பண்ணி தரோன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமா கேட்டுட்டே இருந்தோம். அப்புறம் அவங்க நாட்டமிழ் யூனியனுக்கு மாறி போயிட்டாங்க. திரும்ப அடுத்து ஜோலா பிஓ மகேஸ்வரி மேடம் கேட்டப்ப நான் பண்ணித்தரமா முதல்ல அவங்க ஜோலாப்பேட்டை யூனியனில் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோரிக்கையை நாங்கள் டிடிஎஸ் தான் வச்சாங்க. எல்லா ஹெச்எம்ஸ் மீட்டிங்லையும் எங்களுக்கு டிடிஎஸ் பண்ணி கொடுங்க, 2018-19 எங்களுக்கு காமிக்குது அப்படின்னு நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம். அவங்க அங்கே சரிமா பண்ணித்தரேன் பண்ணலங்கிற வார்த்தையே வரல. பண்ணித்தரேன் நாங்களும் இந்த ஒரு நம்பிக்கையோடு அப்படியே நாள் கடந்துனே போச்சு. கடைசியில் இதை போய் நாங்கள் கேட்டால் இது ஒரு 15 டீச்சர்ஸும் சேர்ந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்தோம் கலெக்டர்கிட்ட. மண்டே பெட்டிஷன் கொடுத்து கூட அந்த மண்டே பெட்டிஷனில் டிஓ கூப்பிட்டீங்களே, மண்டே பெட்டிஷன் ஏன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, யார் டிடிஎஸ் ஏன் பண்ணலன்றது அதிகாரியே கேட்கல. ஆனால் எங்களை நீங்கள் மண்டே பெட்டிஷன் கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எங்களை மிரட்டாங்க. சரி அதையும் மீறி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில கோர்ட்டுக்கும் போயிருப்போம். ஆனால் இப்போ ஒரு எங்கள் பணத்தை நாங்கள் கேட்கறதுக்கு நாங்களே கோர்ட்டு படி ஏறணும். ஏன் எங்கள் பணத்தை கொடுக்காத இவங்க இவ்வளோ இது பண்ணுறாங்க, அந்த பணம் எங்கே போச்சு? இப்போ எங்களுக்கு அந்த ஒவ்வொரு முறையும் சிஓ கிட்ட 4 சிஓ கிட்ட லெட்டர் கொடுத்துட்டோம், 3 டிஓ கிட்ட, 2 கலெக்டர் கிட்ட எல்லாருக்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டோம். எங்கள் பணத்தை ஏன் எங்கள் பேன் நம்பருக்கு மாற்ற மாட்டேங்கிறாங்க? அதில் என்ன மர்மம் இருக்குது எனக்கு தெரியல. அந்த பணம் அங்கே இருக்குதா இல்லையா? இருந்தால் ஏன் எங்கள் பேன் நம்பருக்கு மாற்றுறதுக்கு எங்கள் பணத்தை நாங்கள் ஏன் இவ்வளோ போராட வேண்டியது காரணம் என்ன? அதனால இந்த கோரிக்கையை முழுசாக வச்சு எல்லாம் இப்போ எங்களுக்கான போராட்டம் கிடையாது. எங்கள் யூனியனில் இருக்கிற 400 டீச்சர்ஸோட போராட்டம் அவங்களோட எல்லாரும் பணமும் அதில் தான் இருக்குது. இன்னும் டிடிஎஸ் பண்ண கிடையாது, அதை பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை.